This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையை விட பெங்களூரில் தான் வெயில் உச்சம். கதரும் பெங்களூர் வாசிகள். இந்த வானிலைக்கு என்ன காரணம்? கோடை காலத்திற்கு முன்பே வெப்பப்படுத்தி எடுப்பது வருகிறது. முன்பெல்லாம் எப்பொழுதும் சென்னையில்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். பெங்களூரில் சில கிளைமேட் தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே சென்னையை விட பெங்களூரில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் பெங்களூர் வாசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்பெல்லாம் கோடைக்காலம் என்பதில் ஏப்ரல் மே மாதத்தில்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பிப்ரவரி மாதம் வந்தாலே வெப்பம் அதிகரிக்க தொடங்கி விடுகிறது. பிப்ரவரி மார்ச் மாதங்களிலேயே வெப்பம் 100 டிகிரி பிரான்ஷீட்டை கடந்து விடுகிறது. அதீத வெப்பத்தால் வீட்டில் இருந்தாலும் கஷ்டம், வெளியே இருந்தாலும் கஷ்டம் என்ற சூழலே நிலவுகிறது. சென்னை என்பது கடற்கரைக்கு அருகே இருப்பதால் பொதுவாக ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதனால் வெப்பம் நமக்கு அதிகமாக தோன்றும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சென்னையை விட பெங்களூரில்தான் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மத்திய நேரங்களில் சென்னையை காட்டிலும் பெங்களூர் அதிக வெப்பமாக இருக்கிறது. கடந்த ஆண்டே பெங்களூரில் மழை என்பது இல்லாமல் அதீத வெப்பம் பதிவான நிலையில் இந்த ஆண்டில் அது தொடர்கிறது. பெங்களூர் என்றாலே எப்பொழுதும் அதன் சீல் கிளைமேட் தான் பலரது நினைவுக்கு வரும். ஆனால் இப்பொழுதெல்லாம் சென்னைக்கு இணையாக பெங்களூரிலும் வெப்பப்படுத்தி ஏற்படுகிறது. கடந்த 4 நாட்களில் இரு நகரங்களிலும் மதிய நேரம் பதிவான வெப்பத்தை ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு அது தெளிவாக புரிந்துவிடும். கடந்த புதன்கிழமை சென்னையில் மதிய நேரம் அதிகபட்ச வெப்பம் 32 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. பெங்களூரில் கூட மதிய நேரத்தில் 32 டிகிரி வெப்பமே பதிவாகி இருக்கிறது. வியாழக்கிழமையும் கூட மதிய நேரம் சென்னைக்கு இணையாக பெங்களூரிலும் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. எப்பொழுதும் சென்னையை காட்டிலும் பெங்களூரில் வெப்பம் குறைவாக இருக்கும் என சொல்லப்படும் நிலையில் இந்த 2 நாட்கள் ஒரே அளவுக்கு மதியம் வெப்பம் பதிவாகி உள்ளது. பெங்களூர் எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்க என்ன காரணம் என்பது குறித்து பெங்களூர் வானிலை ஆய்வு மைய தலைவர் பாட்டீல் விளக்கியுள்ளார். அதாவது வறண்ட காற்று மற்றும் மேகமூட்டம் இல்லாததுமே வெப்பம் அதிகரிக்க காரணம் என குறிப்பிடுகிறார். வரும் நாட்களில் கூட மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதால் இது போன்ற வானிலையை வரும் நாட்களில் தொடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். எப்பொழுது குழு சீல் கிளைமேட்டிலேயே இருந்து பழக்கப்பட்ட பெங்களூர் வாசிகளுக்கு இந்த அதீத வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இதனால் மதிய நேரங்களிலே வெளியே செல்லவோ அல்லது பலமுறை யோசிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு பெங்களூர் வாசிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.